வணக்கம். இன்னைக்கு ஜூலை 23 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். நேத்து ஜூலை 22 நேஷனல் பிளாக் டே, தேசிய கொடி நாள் நம்ம கொண்டாடி இருக்கிறோம். அதாவது நம்மளோட தேசிய கொடிய கான்ஸ்டியூஷன் அசம்பிளி, அரசியல் சாசன நிர்ணய சபை நம்மளோட தேசிய கொடி இதுதான் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ண டே ஜூலை 22 1947. 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம் நம்ம கொண்டாடுவோம். சுதந்திர தினம் கொண்டாடுறதுக்கு முன்னாடி கொடியை ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணோம் இல்லையா? அப்பதானே நீங்க கொடியை ஏற்றி சுதந்திரம் அடைஞ்சிட்டோம்னு கொண்டாட முடியும். அதனால சுதந்திரம் வர்றதுக்கு முன்னாடியே கொடி நாள் அப்படின்றது நம்ம கொடி அப்படின்றது டிசைட் பண்ணிடுறோம். அந்த டேட் தான் ஜூலை 22. ஆகஸ்ட் நம்ம இண்டிபெண்டன்ஸை செலிப்ரேட் பண்ணோம். ஸோ இந்த கொடியை டிசைன் பண்ணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு பிங்காலி வெங்கையா அவர்கள். ஸோ இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப ஏழ்மையான பேக்ரவுண்டில் இருந்து வளர்ந்தவர், ஆனால் ஒரு தீவிரத்தன்மையை கொண்டவர். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா 1905 ரஷ்யாவுக்கும் ஜப்பானுக்கும் ஒரு போர். இந்த போரில் ஜப்பான் வின் பண்ணிருச்சு. அவ்வளோ பெரிய நாட்டை ஒரு சின்ன தீவு ஜப்பான் வின் பண்ணிடும். இது இவருக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன் ஆயிடும் ஜப்பான் மேல. அவர் என்ன பண்றாரு, ஜாப்பனீஸ் கத்துக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஜாப்பனீஸ் கத்துக்கிட்டு ஃப்ளூயண்டா ஜாப்பனீஸ்ல ஸ்பீச்சும் பண்ணக்கூடிய திறனை வளர்த்துக்கிறாரு. ஸோ ஆர்ட்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவர். இவர் ஒரு பாலிகாட், அப்படின்னா நிறைய லாங்குவேஜ் தெரிஞ்சவர். நான் இப்ப சொன்ன மாதிரி ஜாப்பனீஸும் நல்லா தெரியும். அதுக்கடுத்து இன்னொரு சமயத்துல கம்போடியாலேருந்து காட்டனை இம்போர்ட் பண்ணி அதை இந்திய தட்பவெப்பத்துக்கு ஏற்ற மாதிரி காட்டனை க்ரோ பண்ணி சக்சஸ் பண்ணி காட்டியிருப்பாரு. அதை இவரோட மாடலை யூஸ் பண்ணி நிறைய ஃபார்மர்ஸ் அவங்களும் காட்டனை க்ரோ பண்ணியிருப்பாங்க. ஸோ இவர் 1916 1921 வரைக்கும் இந்த 5 வருஷத்துல மட்டும் 30 டிஃப்ரெண்ட் நேஷனல் பிளாகை வடிவமைச்சிருப்பாரு. அதாவது நம்ம நம்மளுக்குன்னு ஒரு கொடி வேணும், நம்மளோட ஐடென்டிட்டி ஒன்று வேணும், அதுதான் ஃபர்ஸ்ட் முதன்மையானதுன்னு சொல்லி தீவிரமா உழைச்சி ஒரு 30 டிசைனை ரெடி பண்ணி ஒரு புக்காவே ரிலீஸ் பண்ணியிருப்பாரு. சுதந்திரம் வாங்குற அந்த டைமு கிட்ட இவர் அதனால்தான் கூப்பிட்டு இந்த மாதிரிலாம் இவர் டெடிக்கேட்டடா நேஷனல் பிளாக்கு நிறைய எஃபர்ட் போட்டிருக்காருன்னு சொல்லி இவர்கிட்ட இந்த நேஷனல் பிளாக் டிசைன் பண்ற அந்த ஒர்க்கை கொடுப்பாங்க. டெடிக்கேட்டடா அந்த ஒர்க்கை பண்ணி கொடுத்துட்டு போறாரு. இப்படி நேஷனல் பிளாகை டிசைன் பண்ண பிங்காலி வெங்கையாவோட கடைசி கட்டம் மிகவும் வறுமையில தான் கழிஞ்சது. 1963 தன்னோட சின்ன குடிசை வீட்டுல பெரிய ஆதரவு எதுவும் இல்லாம நமக்கு ஐடென்டிட்டி கொடுத்த ஒரு மனிதர் ஐடென்டிட்டி இல்லாம இறந்து போயிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் 2000க்கு அப்புறம் தான் அவர் மேல போஸ்டேஜ் ஸ்டாம்ப் அதெல்லாம் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணாங்க. பிங்காலி வெங்கையாவோட கடைசி கோரிக்கை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் டிசைன் பண்ண நேஷனல் பிளாக்ல என்னை ரேப் பண்ணி புதைச்சிருங்க அப்படிங்கிறது தான் அவரோட எமோஷனலான ஒரு கடைசி கோரிக்கையாகவும் இருந்தது. இது பிங்காலி வெங்கையாவை பத்தின சுவையான சில தகவல்கள். அடுத்து நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஸ்கீம் பார்த்தீங்கன்னா PM சூரியகார் மஃப்ட் பிஜ்லி யோஜனா அப்படிங்கிறது. ஸோ இந்த ஸ்கீமோட பேக்ரவுண்டு, இதோட கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோலார் ரூஃப் டாப் கொண்டு வரணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜெர்மனிலாம் பார்த்தீங்கன்னா 80% ஆஃப் த வீடுகளில் ரூஃப் டாப் சோலார் பேனல் யூஸ் பண்ணுறாங்க. பட் இந்தியாவில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் 1% தான் வரும். ஸோ ரூஃப் டாப் சோலார் பேனல் அப்படின்ற கான்செப்ட் நம்ம இன்னும் பிரபலம் ஆகலை நம்மளுக்குள்ள. பட் அதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஒரு பக்கம் 2013-14 டைம் பீரியட்ல இந்தியர்களோட பவர் கன்சம்ஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 957 கிலோவாட் ஹவர் பெர் ஹெட். ஒரு வருஷத்துக்கு ஒரு தலைக்கு 957 கிலோவாட் பெர் ஹெட் நம்ம பவரை கன்சியூம் பண்ணோம். எப்போனா 2013-14, 12 வருஷம் கழிச்சு இப்போ வந்தீங்கன்னா 1460 கிலோவாட் ஹவர் பெர் ஹெட்டுக்கு பெர் இயர். அப்போ பவர் கன்சம்ஷன் என்ன ஆயிருக்கு, 957 1460 ஆயிருக்கு ஒரு தலைக்கு. அப்போ கிட்டத்தட்ட டபுள் ஆயிருக்கு நம்மளோட பவர் கன்சம்ஷன். ஸோ அப்போ பவர் கன்சம்ஷன் டபுள் ஆகும்போது நம்ம எனர்ஜி உற்பத்தி பண்ற அந்த வேரியன்ஸையும் நம்ம அதிகம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம்.
இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நம்ம நிலக்கரியை எரிச்சு அதிலிருந்து எனர்ஜியை கொண்டு வரோம் அப்படின்னா அந்த நிலக்கரி எரிக்கும் போது ரிலீஸ் ஆகக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, சல்பர் டை ஆக்சைடு இதெல்லாம் வந்து நம்ம சுற்றுப்புற சூழலுக்கு ரொம்ப கெடுதலா இருக்கு. அப்ப அரசாங்கம் என்ன பண்ணுது, மாற்று சக்திகளை நோக்கி நகர பாக்குது. அதுல பிரதானமா அவங்க பாக்குறது சோலார் தான். ஏன் அப்படின்னா இந்தியாவுல கிட்டத்தட்ட 365 நாள்ல 300 நாளைக்கு சூரியன் பிரகாசமா எரியுது. இது டிராபிக்கல் கண்ட்ரி. ஸோ அப்ப இந்த சோலார் பவரை நம்ம யூஸ் பண்ணி எனர்ஜியை ஜென்ரேட் பண்றதுக்கான யுக்திகளை நிறைய கையாளுறதுக்கு அரசாங்கம் நிறைய திட்டங்களை வகுக்குது. 50% எனர்ஜிக்கு மேல நம்ம ரினியூவபிள் இருந்து வரணும், அந்த மாதிரி நிறைய பிளான்ஸை கவர்மெண்ட் கொண்டு வருது. அப்படி கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த PM சூரியகார் முஃப்ட் பிஜிலி யோஜனா. ரூப்டாப் சோலார் பேனல் இன்ஸ்டாலேஷனை ப்ரொமோட் பண்றதுக்கான ஒரு ஃபிளாக்ஷிப் ஸ்கீம். கிட்டத்தட்ட 75,000 கோடி கவர்மெண்ட் வந்து இந்த ஸ்கீமுக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு பார்த்துங்க. எம்ஜி நரேகா, இந்த விபிஜி ராம்னு இப்ப மாத்தினாங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்கீமுக்கு கிட்டத்தட்ட 1,00,000 கோடி வந்துடும். அந்த ஸ்கீம் அளவுக்கு இதுக்கு ஃபண்ட் ஒதுக்கி இருக்கிறாங்க. கம்ப்ளீட்டா சென்ட்ரலி ஃபண்டட் ஸ்கீம் இது. சரி, ஓகே. இது எப்ப லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 29 பிப்ரவரி 2024 அதான் வந்து இந்த ஸ்கீமை லான்ச் பண்ண டேட். அதாவது கேபினெட் அந்த டேட்ல தான் அப்ரூவல் கொடுத்துருப்பாங்க இந்த ஸ்கீமுக்கு. அதனால அந்த டேட்டே நம்ம லான்ச் டேட் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும் அப்படின்னா நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி, புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் அமைச்சகம், மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மினிஸ்ட்ரி கீழே தான் இந்த ஸ்கீம் வந்து செயல்படுது. சரி, இப்போ இந்த ஸ்கீம் கீழே நான் வரணும். என் வீட்டில் மொட்டை மாடி இருக்கு சார், நான் ஒரு சோலார் ரூஃப்டாப் போடலாம் அப்படின்னு இருக்கிறேன், நான் எப்படி அதை எடுத்துக்கிறது அப்படின்னா இந்த PM சூரியகார் முஃப்ட் பிஜிலி யோஜனா போர்ட்டலுக்கு நீங்க போகணும். அந்த போர்ட்டலுக்கு போயிட்டு உங்களோட EB கார்டு, அதுக்கப்புறம் உங்களோட ஆதார் கார்டு கேட்பாங்க, பேன் கார்டு, பேங்க் பாஸ்புக்கு, இந்த வீடு உண்மையிலே உங்க பேர்ல இருக்குன்றதுக்கான பட்டா காப்பி இல்லை அதுக்கான டாக்குமெண்ட்ஸு, இதெல்லாம் வச்சு நீங்க அந்த போர்ட்டல்லே போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அந்த போர்ட்டல்ல நீங்க அப்ளை பண்ணிட்டு வெண்டாரை செலக்ட் பண்ணும். சோலார் பேனலை வாங்கணும் இல்லையா, அப்போ அதுலயே வெண்டார்ஸை கொடுத்துருப்பாங்க. எந்த வெண்டார் உங்களுக்கு நியர்பை இருக்கிறாங்க, உங்க ஊருக்கு பக்கத்துல இருக்கிறாங்களோ அவங்கள நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு சோலார் பேனலை இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 2 கிலோவாட் சோலாரு உங்க வீட்டுக்கு போடுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 1,20,000 1,50,000 வரைக்கும் வரும் ரேஞ்சு. சரி, 1.5 லட்சமே வருதுன்னே வச்சுக்கோங்களேன். 1.5 லட்ச ரூபாய் நீங்க அந்த வெண்டாருக்கு காசு கொடுத்துட்டு உங்க சோலார் பேனலை போட்டுருவீங்க. ரூஃப்டாப் சோலார் பேனலை உங்க வீட்டுக்கு இன்ஸ்டால் பண்ணிடுறீங்க. இந்த 1.5 லட்சம் நீங்க காசு போட்டு இந்த டாக்குமெண்ட்ஸை அந்த போர்ட்டலில் சப்மிட் பண்ணும். இதெல்லாம் நான் பண்ணிட்டேன், எனக்கு நான் சோலார் பேனலை இன்ஸ்டால் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி. நீங்க இன்ஸ்டால் பண்ணதை ஒரு வாட்டி கவர்மெண்ட் செக் பண்ணும். செக் பண்ணக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா 2 கிலோவாட் சோலாருக்கு 60,000 சப்சிடி. நீங்க 1.5 லட்சம் செலவு பண்ணீங்கன்னா 60,000 ரூபாய் உங்களுக்கு சப்சிடியா கிடைக்கும். 1.5 லட்சம்ன்றது நான் சொல்றது அதிகபட்ச தொகை. 1,20,000 இல்ல 30,000 40,000 அந்த மாதிரி தான் ஆகும். எனிவே 1.5 லட்சம் செலவு பண்ணதா கூட வச்சுங்க, 60,000 உங்களுக்கு கவர்மெண்ட் சப்சிடி கொடுத்துரும். அப்போ 90,000 தான் உங்க கையிலேருந்து நீங்க செலவு பண்ணியிருப்பீங்க. சார் 90,000 அப்போ கூட செலவாகுதே சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோலார் பேனலோட லைஃப் டைம், நீங்க இன்ஸ்டால் பண்ணக்கூடிய அந்த சோலார் பேனலோட லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா 25 வருஷம். உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு 2,000 EB பில் வருதுன்னு வைங்களேன், அப்போ வருஷத்துக்கு 24,000மா? இப்போ இந்த 24,000 ஒரு 4 வருஷத்துக்கு கணக்கு பண்ணுங்க. 24 24 48 48 × 2 96,000 ஆகும். 4 வருஷத்துல நீங்க போட்ட காசை இந்த சோலார் பேனல் அது ஜென்ரேட் பண்ற பவர்ல உங்களுக்கு கரண்ட் பில் சேவ் ஆகுது இல்லையா, அதுல நீங்க திருப்பி எடுத்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஆமா, ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு மாசம் 2,000 கரண்ட் பில்னா வருஷத்துக்கு 24,000, 4 வருஷத்துக்கு கரண்ட் பில் 96,000. நீங்க சோலார் பேனல் போட்டா கரண்ட் பில்லே கட்ட மாட்டீங்க, நீங்க போட்ட காசு 90,000. ஸோ உங்களுக்கு அது சேவ் ஆயிடும் ஃபர்ஸ்ட் 4 இயர்ஸ்ல.
சார் இதுக்காக போய் நான் 4 வருஷம் வெயிட் பண்ணணுமா? அதுக்கு நான் கரண்ட் பில்லே கட்டிட்டு போயிடலாம். எனக்கு 1,50,000 ஸ்டார்டிங்ல செலவாகுதே அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்டார்டிங்ல செலவாகிற 1,50,000 பார்க்காதீங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு லைஃப் டைம் மத்த வீட்ல பவர் இருக்கு, இல்ல உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் சரி, உங்க வீடு இண்டிபெண்டன்ட்டா சோலார் பேனல்ல வர பவர வச்சு ரன் ஆயிட்டே இருக்கும். திடீர்னு பவர் அவுட்டேஜ், ஷட் டவுனு உங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே இருக்காது. நீங்க பேசிக் ஃபேன், லைட் கண்டிப்பா இருக்கும். உங்க வீட்ல குழந்தைங்க இருக்கு, கரண்டே ஆஃப் ஆகக்கூடாது அப்படின்னா, நீங்க கட்டாயம் வந்து சோலார் பேனல் போடுறத கன்சிடர் பண்ணலாம். கவர்மெண்ட் வந்து மானியம் குடுக்கும்போதே அத யூஸ் பண்ணிக்கணும். இது எவ்வளவு நாள் குடுப்பாங்க அப்படின்லாம் தெரியாது. சப்போஸ் பட்ஜெட் கொஞ்சம் கன்ஸ்ட்ரெயின்ட் ஆகுது, க்ரூட் ஆயில் பிரைஸ் வேற ரைஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ அப்ப அவங்க இந்த சில ஸ்கீம்ஸ்ல காசை போடுறத கொஞ்சம் குறைக்க பார்ப்பாங்க. இந்த ஸ்கீம்ல இப்போதைக்கு கவர்மெண்ட் வந்து காசை குறைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா க்ரூட் ஆயிலுக்கு ஆல்டர்னேட்டிவா அவங்க பார்க்குற எனர்ஜில முக்கியமான ஒண்ணு சோலார். அப்போ கவர்மெண்ட் வந்து இதுக்கு ஃபேவரபிளா இருக்கும்போது நம்ம அந்த ஸ்கீமை யூஸ் பண்ணிக்கிறதுல தப்பு இல்லை. ப்ளஸ் இதுல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. உங்களுக்கு சோலார் எனர்ஜி கிளீன் எனர்ஜி. கோலை எரிச்சீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு அந்த ப்ராப்ளம் இருக்கு. பட் சோலார்ல எந்த பிரச்சனையும் இல்லை, கிளீன் எனர்ஜி. அதனால கவர்மெண்ட் இந்த வாய்ப்பை கொடுக்கும்போது நம்ம பயன்படுத்திக்கிறது சிறப்பா இருக்கும். சரி, ஓகே. இதுல இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்க வீட்டில் வந்து நீங்க மாசம் ஒரு 200 யூனிட் மின்சாரம் கன்சியூம் பண்றீங்கன்னு வைங்க. 200 யூனிட், ஒரு ஆவரேஜ் மிடில் கிளாஸ் 200 யூனிட் கன்சியூம் பண்ணுவாங்க. உங்களுக்கு நீங்க போட்டிருக்க சோலார் ரூப் டாப்ல இருந்து 250 யூனிட் நீங்க ஜென்ரேட் பண்றீங்க. ஆனா நீங்க கன்சியூம் பண்றது 200 யூனிட் தான். இதை தான் என்ன பண்ணுவாங்கன்னா நெட் மீட்டரிங் அப்படின்னுவாங்க. அப்ப 50 யூனிட் நீங்க இபிக்கு வித்துடலாம். இந்த 50 யூனிட் காசு நீங்க சப்போஸ் சில டைம் வந்து நீங்க அதிகமா யூஸ் பண்றீங்க, சோலார் 200 யூனிட், ஆனா சில டைம் 250 யூனிட் யூஸ் பண்றீங்க அப்படின்னா போன போன மாசம் மிச்சமான அந்த 50 யூனிட்டுக்கு இப்ப நீங்க வந்துடும். உங்களுக்கு கையில இருந்து காசே போகாது, இப்படியே கழிச்சிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க தொடர்ச்சியா கம்மியாவே தான் யூஸ் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா உங்களோட கிரெடிட், அந்த யூனிட் வந்து கிரெடிட்டா சேர்ந்துகிட்டே வந்துடும். இபில இருந்து உங்களுக்கு காசு கொடுத்துருவாங்க. இந்த யூனிட்க்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லி இபில இருந்து உங்களுக்கு காசு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த இந்த ரூஃப் டாப் பேனலை வச்சு நீங்க வந்து சோலார் பேனல் மட்டும் இன்ஸ்டால் பண்றதுன்றது ஒண்ணு, காசும் சம்பாதிக்க ஒரு சின்ன வாய்ப்பு இருக்கு. நீங்க அதிகமா பவரை கன்சியூம் பண்ணல அப்படின்னா நீங்க இபிக்கு காசை கொடுத்து அதுல இருந்து நீங்க இபிக்கு யூனிட்ஸை கொடுத்து நீங்க காசு வாங்கிக்கலாம். அந்த ஒரு வாய்ப்பும் இந்த திட்டத்துல இருக்கு. ஸோ அதனால யாராவது பயனாளிகள் இருக்கிறீங்க, இந்த திட்டம் வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி தோணுது அப்படின்னு யாராவது ஃபீல் பண்ணீங்கன்னா கட்டாயமா அந்த போர்ட்டல் போய் அப்ளை பண்ணி யூஸ் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, தெரிஞ்சவங்க மற்றவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு நான் குவிஸும் போட்டிருக்கேன், அந்த குவிஸும் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? தேங்க்யூ. டெய்லி வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. நம்ம சேனல்லையும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.